டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியதை விட பல குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகியான குற்ற மன்னன் பிரசாத் வசமாக சிக்கியிருப்பதுதான் சென்னை போலீசுக்கு சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கிறது. நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப்பொருள் சப்ளை செய்ததாக அதிமுக ஐடி விங்கின் முன்னாள் நிர்வாகி பிரசாதை போலீசார் கைது செய்தனர். தீங்கிரை என்ற திரைப்படத்தில் நடித்த ஸ்ரீகாந்திற்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றிய அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் அதற்கு பதிலாக கோகைன் போதைப் பொருளை கொடுத்து ஸ்ரீகாந்தை சிறையில் தள்ளியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தடுத்த விசாரணையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் குறித்த அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக நிர்வாகி என்ற அரசியல் பின்புலத்தை வைத்து டிஎன்பிஎஸ்சி, சென்னை கார்ப்பரேஷன், வாட்டர் போர்டு, இன்கம் டாக்ஸ், ரயில்வே ஆகிய துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒவ்வொரு நபரிடம் இருந்தும் 2 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. அதேபோல 200 பேரிடம் பணம் வாங்கிய பிரசாத் மொத்தமாக 2 கோடி ரூபாயை முழுங்கிக் கொண்டதாக போலீசார் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு பண மோசடி செய்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்துக்கு மதுரை மாநகர ஆயுதப்படை தலைமை காவலர் செந்திலும் உடந்தையாக இருந்த நிலையில் அவரையும் போலீஸ் கைது செய்திருக்கிறது. போலீஸ் உதவியோடு கோடி கோடியாக பணத்தை பறித்துக் கொண்ட பிரசாத் மீது இன்னும் பல வழக்குகள் இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் உதவியோடு தனிப்பட்ட நபர்களின் செல்போன் கால் டீடைல்ஸ், லொகேஷனை எடுத்து அதனை வைத்து மிரட்டி பணம் சம்பாதித்து வந்ததும் விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. அத்தோடு பெங்களூருவைச் சேர்ந்த பிரதீப் குமாருடன் பிரசாத்துக்கு ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கொக்கைன் போதைப் பொருளை கைமாற்றும் அளவுக்கு சென்றிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பிரதீப் குமாரிடம் இருந்து போதைப் பொருளை வாங்கி வந்த பிரசாத் சென்னையில் தனது நண்பர்களுக்கு விருந்து வைத்து சப்ளை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரசாத்தின் வீட்டில் இருந்து 11 கிராம் அளவுக்கு கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்டதோடு கொக்கைன் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்த போது நண்பர்களோடு பேசிக்கொண்ட குறும் செய்தி ஆதாரங்களும் வசமாக சிக்கியுள்ளன. போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய பிரசாத்தின் நெருங்கிய கூட்டாளியான அஜய் வாண்டையார் மீதும் ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கின்றன. சென்னையிலும் சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் காலியாக கிடக்கும் நிலங்களை குறிவைத்து அவைகளை சட்டவிரோதமாக அபகரித்துக் கொள்வதில் அஜய் வாண்டையார் கில்லாடி என கூறியிருக்கும் போலீஸ் குறிப்பாக வெளிநாடுகளில் வசிப்பவர்களின் நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து வந்தது நிரூபணமாகி இருப்பதாக சொல்கிறார்கள். ஏஜே ட்ரஸ்ட் அண்ட் என்டர்பிரைசஸ் என்ற அமைப்பை நடத்தி வந்த அஜய் வாண்டையார் அபகரிக்கும் நிலங்களுக்கான பண பரிவர்த்தனையை அந்த அமைப்பு மூலமே செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. மோசடியாக நிலம் அபகரித்ததற்காக அஜய் வாண்டையார் மீதும் அவரது கூட்டாளிகள் மீதும் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத், அஜய் வாண்டையார் ஆகிய இருவரும் கூட்டாளிகளோடு சேர்ந்து வேலைவாய்ப்பு மோசடி, நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து செய்ததோடு மட்டுமல்லாமல் கொக்கைன் போன்ற போதைப் பொருளை கடத்துவது, இரவு பார்ட்டி மூலம் போதைப் பொருளை புழக்கத்தில் விடுவது என நாசகார செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. போதைப் பொருள் வழக்கில் சிக்கிய அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் மற்றும் அஜய் வாண்டையார் ஆகிய இருவரது குற்ற பின்னணியை தோண்டி எடுத்திருக்கும் நிலையில் போலீசாரின் அடுத்த கட்ட நகர்வு இன்னும் தீவிரமாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.